புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இதையடுத்து ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். வியாழக்கிழமை காலை துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி, தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் விரைவில் பதவி ஏற்பார் என்று தெரிவித்தார். அரசு புதிய அரசு பதவி ஆட்சி அமைக்க கோரும் கடிதம் கொடுத்திருக்கீங்களா? என்டிஏ கவர்மெண்ட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு கொடுப்பார். விஜய் வந்து கொஞ்சம் பெரும்பான்மை கிடைக்காம கஷ்டப்படுறாரு. உங்களுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அவரு பதவி ஏற்பாரு. இதனிடையே சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் பதவியை வைத்திலிங்கம் ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளார்.